அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதத்திற்கான ரூபாய் 2500 கொடுக்க போறாங்க. சோ இந்த மகிழ்ச்சியான செய்தியும் மேலும் இந்த உரிமை தொகையானது யார் யாருக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் கடந்த ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பயன்பெறாதவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற போகிறார்கள். இந்த திட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் மற்றும் என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பற்றியும், மேலும் இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்கள் அதே வங்கி கணக்கில் இந்த தொகை வர வைக்கப்படுமா என்பது போன்ற பல சந்தேகங்களுக்கு முக்கியமான தகவலை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல வரோங்கிறத புரியாமல் போய்விடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்தது. தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அவர்களது தேர்தல் வாக்குறுதிப்படி இதுவரை வழங்கி கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 வழங்கப்படுகின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருந்தாங்க. அதற்கான பணிகளை தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, கடந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறாதவர்கள் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் பயன்பெற போறாங்க. அவர்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்க போகிறது. அதே நேரத்துல இந்த திட்டத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 60 வயது வரைக்கும் தான் ரூபாய் 2500 கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 21 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல முதியோர் தொகை ரூபாய் 3000 அவங்களுக்கு கிடைக்க போகுது. சோ அதனால இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துல அவங்க சேர முடியாது. 60 வயசுக்கு மேல உள்ளவங்க முதியோர் தொகையை பெற்றுக் கொள்ளலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கடந்த ஆட்சியில ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லவே இல்லை. அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனா தற்போது வந்துள்ள ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 60 வயசுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பல தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் வயது வரம்பும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு இனி வரும் காலங்களில் பரிசீலனை செய்து சரி செய்யும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்துல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அவர்களுடைய மனைவிகள் யாருமே பயன்பெற முடியாது. இப்ப தாவேக தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, தாவேக அரசு தமிழகத்தில் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிப்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம் கீழ் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது. தற்போது அரசு துறைகளின் நிதிநிலை தணிக்கை செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்ய முதல்வர் விஜய் நிதித்துறைக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் தகுதியுள்ள குடும்ப தேவைகளுக்கு விரைவில் மாதம் ரூபாய் 2000 கிடைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்குவதற்கான வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம். எனவே நாங்கள் வழங்கியது போல குறைந்தபட்சம் ரூபாய் 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும். அதே போல பள்ளி மாணவர்களுக்கான இலவச காலை உணவு திட்டத்தை புதிய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கும் வாக்குறுதி அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் அதை செய்தால் மகிழ்ச்சி என்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சோ அதபடி பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னதை போல உடனடியாக ரூபாய் 2500 கொடுக்கப்படாவிட்டாலும் கூட மாதம் ரூபாய் 1000 கொடுக்க வேண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதனால தமிழக வெற்றி கழகம் இந்த பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் புதிதாக அச்சடிக்கப்பட உள்ளன. இந்த விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா பழைய விண்ணப்பங்கள் போல் இல்லாமல் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜயோட போட்டோ, தமிழ்நாட்டின் லோகோ இடம்பெற்றிருக்கும் விண்ணப்பத்தை தான் நம்மள்ட்ட கொடுப்பாங்க. சோ அந்த விண்ணப்பத்துல புதிதாக ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவன் பெயர், குடும்ப தலைவரோட போட்டோ, போன் நம்பர், ஆதார் நம்பர், வங்கியின் பெயர், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு, ரேஷன் கார்டு எண், உங்களுடைய கரண்ட் பில் ரசீது எண் போன்றவை இடம்பெற்றிருக்கும். சோ இதெல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இதோட சேர்த்து என்னென்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பியை சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இதுல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, கடந்த முறை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல. தற்போது தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் திட்டத்துல பயன்பெறாதவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. சோ அவங்களும் இந்த திட்டத்துல பயன்பெற போறாங்க. சோ அதனால திருமணமானவர்கள் இதுவரை ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்காம இருந்தா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. சோ ரேஷன் கார்டு கட்டாயமாக தேவைப்படும். மேலும் வங்கி கணக்கு உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா வங்கி கணக்கோட ஆதார் எண்ணை இணைச்சிருக்கணும். சோ அப்படி உள்ள வங்கி கணக்குகளுக்கு மட்டும்தான் இந்த பணம் கிடைக்கும். மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே பயன்பெற போறவங்க ஏற்கனவே கலைஞர் மகளிர் திட்டத்துல பயன்பெற்றவர்கள் மற்றும் பயன்பெறாதவர்கள் அனைவருமே புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம்,
ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண், சொத்து வரி, மின் கட்டண ரசீது, தன் அறிவிப்பு படிவம், வருமான சான்றிதழ் அவசியம் தான் கேட்பாங்க, இல்லாட்டி வேண்டாம். இதை தவிர மேலும் சில ஆவணங்கள் கேட்கலாம். ஆகையனால முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னதை போல உடனடியாக 2500 ரூபாய் கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, உடனடியாக 1000 ரூபாயாக கொடுக்க வேண்டிய மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தமிழக முதல்வர் விஜய் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த ரூபாய் 2500 ரூபாயை உடனடியாக வங்கி கணக்கில் செலுத்துவார் என்று தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான விண்ணப்பங்கள் விரைவில் கொடுக்கப்பட்டு தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் உடனடியாக வங்கி கணக்கில் ரூபாய் 2500 செலுத்தப்படும் என்று தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.